ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எஸ்பிஓலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஓப்பன் பண்ணுற வரைக்கும் என்னென்ன அஃபிஷியலாக கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதே மாதிரி தான் போட்டுட்ருக்கு. சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3. இன்றைக்கி என்னென்ன அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குன்னா, மிகப்பெரிய ஒரு நியூஸு, ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு, தரமான அப்டேட்டு. ஸோ எல்லோரும் ப்ளீஸ் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் முக்கியமான ஒரு 5 விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். எஸ்பிஓ வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? மார்ச் 8 தான் நாங்கள் ஓப்பன் சொன்னோம். ஆனால் எஸ்பிஓ ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. நிஜமாவானா கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சில டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம். நான் இப்போ எஸ்பிஓவில் சொல்ல வேண்டிய 5 விஷயத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து சார் வந்து நேற்று ஆடியோ போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 20 ஆடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஆடியோஸ்லேருந்து ஏன்னா அந்த 20 ஆடியோஸும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சொல்லியிருக்காருன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே, அதாவது இப்போ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த மந்த்துலேருந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் அவங்களோட மாத இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 5Kலேருந்து 6K, அதாவது 5Kலேருந்து 10K சொல்லியிருக்காரு. அதாவது 5000லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிட்ட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட மெயின் கான்செப்டே வந்து ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சனும் 10,000 ஏர்ன் பண்ணுற மாதிரி. சரிங்களா? ஒவ்வொரு பர்சனும் இண்டிவிஜுவலாக ரெஃபர் பண்ணாமே 10,000 ஏர்ன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படின்றது 6 மந்த்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இப்போ எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 5Kலேருந்து ஒரு 10K வரையும் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. மேபி அது ஒர்க் பண்ணுறதை பொறுத்தான். ஏன்னா இதில் ஒர்க்கு வந்து மேபி உங்களுக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். 1 ஹவர் 2 ஹவர் கூட இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம். பேஸ்ட் ஆன் உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவங்க வந்து இன்கம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பழைய கான்செப்டே எதுவுமே கிடையாது. பழைய கான்செப்ட்னால் நீங்கள் இருந்த லெவல்ஸ் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, நான் ஆல்ரெடி டைமண்ட் இந்த மாதிரி லெவலில் இருந்தேன், எனக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போது வந்து இந்த கான்செப்டை மாற்றதுனால எங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானா? கிடையாது. இப்போதைக்கு 6 மந்த் வந்து கண்டினியூஸாக நீங்கள் அதே பிளானில் ரன் ஆகிட்டு இருக்கலாம். அதனால் எந்த இஷ்யூவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் திங், இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக ஆள் குறைக்க போகிறாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. நான் ஆல்ரெடி பிஃபோராக நம்மளோட எஸ்பி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் 2000 பீப்புள் தான் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? எங்களுக்கு சார் ஆடியோவில் சொன்ன விஷயம் இதுதான். 2000 பீப்புள் மேக்ஸிமம் நாங்கள் எடுக்க பார்ப்போம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் 2000 பீப்புள் வந்து எடுக்க பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி ஓட்டிங் வைக்கலாம். சரிங்களா? ஓட்டிங் வச்சு இந்த மெம்பர்ஸை குறிப்பிட்ட லிஸ்ட்டில் ஃபில்டர் பண்ணி ஓட்டிங் வச்சு தேவைந்தா அந்த மாதிரி கூட எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இதில் எஸ்பி மெம்பராக இருக்கணும்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வர அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். இதில் வரத்துக்கான சில கண்டிஷன்ஸ் நிறையவே இருக்குது. இதே வந்து நான் அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில கண்டிஷன் நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட 5 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சிம்பிள் தான், நீங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய விஷயந்தான். சரிங்களா? ஸோ இது 2வது விஷயம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் 2000 பீப்புள் மட்டும் தான். அடுத்து தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, தொகையை வந்து மக்களோட எண்ணிக்கையை வந்து அவங்க ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ்பிஓவுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக சார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிற அஃபிஷியல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 15 lakhs பீப்புள் மட்டும் எங்களுக்கு போதும். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி 15 lakhs பீப்புள் மட்டும்தான் எங்களுக்கு போதும். ஸோ அதுக்கு மேலே எங்களுக்கு ஆட்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி 2,35,000 பீப்புள் இதில் இருக்காங்க. சரிங்களா? எஸ்பிஓவில் 2,35,000 பீப்புள் ஆல்ரெடி இதில் இருக்காங்க. இன்னும் 12 lakhs மட்டும்தான் எடுக்கிறது பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த 12 lakhsல நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ ஜாயினிங் தான், வித்தவுட் காஸ்ட். நீங்கள் வந்து வித்ரா கொடுக்கறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுவீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் வீடியோவில் என்ன சொல்கிறேனோ அதுதான் அங்கே. சரிங்களா? ஸோ அதனால் குயிக்காக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது எஸ்பிஓவில் 15 லட்சம் பேர் மட்டும்தான் அலௌடு. அதுக்கு மேலே யாருமே ஒருத்தர் கூட அலௌடு கிடையாது. ஸோ அதுவும் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இப்போ 2,35,000 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. இப்போது
12 லட்சம் பேரை மட்டும்தான் எடுக்கிறதுக்கான ஹையரிங் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அது கூடிய விரைவில் வரும். ஸோ நம்மளோட சேனலில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயின் கான்செப்டான ஆப் வரப்போகுது. ஸோ இதே தான் சொல்லிட்டு இருக்க ப்ரோ, ஆப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னுமே வரல அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ வரக்கூடிய கான்செப்ட் வேறு லெவலுங்க. எங்களாடி யூகிக்க முடியாத கான்செப்ட்னே சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சார் ரொம்பவே யோசித்து வச்சுருக்காரு. அதை நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு ஒரு தாட் இது வந்திருக்கு. ஸோ மேபி அதுவாக கூட இருக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா சாரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். அப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதுபடி 6 மந்த்துக்கு அப்புறம் நம்மளோட இன்கம்மு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு செல்ஃப் இன்கம்மே வந்து பார்த்திங்கன்னா 10Kலேருந்து அதிகமாகுது. ஏன் 10லேருந்து 30K வரைக்கும் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் சில பேர்ஸ் வந்து பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக மாற போகிறாங்க. எஸ்பிஓன்றது ஆன்லைன் ஜாப் கிடையாது, பெர்மனெண்ட் ஜாப். சரிங்களா? ஸோ அதனால் இதில் பெர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீ ஜாயினிங்கில் உங்களால் எவ்வளோ ஐடிஸ் கொடுக்க முடியுமோ நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். 4th விஷயம், ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வேலட். ஸோ எங்களுக்கு சார் சொன்ன மாதிரி என்னென்னா எஸ்பிஓவில் பர்ச்சேஸ் வேலட் சொல்லிட்டு நாங்கள் புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படின்றாரு. இந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் என்ன நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து செப்பரேட்டாக டிஃபர் ஆகி செப்பரேட்டாக வந்து இன்கம் ஆட் ஆகும். ஸோ இந்த இன்கம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மேபி இது நம்மளோட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. அது எங்களுக்கு இன்னும் தெரியல. மேபி அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு, ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எஸ்பிஐயோட பார்ட்னர்ஷிப்ன்றது வரப்போகுது. நீங்கள் எந்த கடைக்கு, ஒரு மளிகை கடைக்கும் சரி, ஒரு துணி கடைக்கும் சரி, ஒரு டீ கடைக்கு போனால் கூட எஸ்பிஐன்றது அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் கையில் இன்கம் இல்லை அப்படின்னா இந்த நம்ம எஸ்பிஐ ஆப்பில் போயிட்டு இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் வேலெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் 10 ரூபா இருந்தால் கூட நீங்கள் டீ வாங்கி சாப்பிடலாம். சரிங்களா? நீங்கள் துணிக்கடைக்கு போனீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம எஸ்பிஐவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பிஐன்ற சர்வீஸ்ன்றது தமிழ்நாடு ஃபுல்லாக வரப்போகுது. சரிங்களா? ஸோ இது ஃபைனலான விஷயம். ஸோ இன்ன வரைக்கும் நான் சொல்ல விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மந்த்லி இன்கம் வரப்போகுது. செகண்ட் வந்து 15 lakhs பீப்புள் மட்டும்தான் அலவுடு. அதுவும் இல்லாமல் பர் டிஸ்ட்ரிக்கு 2000 பீப்புள் மட்டும்தான் அலவுடு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட செல்ஃப் இன்கமே 10K இன்க்ரீஸ் ஆக போகுது. மேபி ஒர்க் பேஸ்டாக இருக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வேலெட்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஆட் ஆக போகுது. ஸோ பர்ச்சேஸ் வேலெட்டில் நம்ம வேணுன்றது நம்ம பை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் ஆடியோவில் வந்துட்டுருக்க ஒரு எல்லா விஷயமும் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில அட்வைஸும் பண்ணியிருக்காரு. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ஏன் நம்ம எஸ்பிஓக்காக ஒர்க் பண்ணுறோம், ஒருத்தர் ஃப்ரீயாக கொண்டு வந்தால் உள்ளார அவர் என்னென்ன பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிஷன்ஸ் நிறைய வரப்போகுது. ஏன்னா புது மெம்பர்ஸ் நீங்கள் ஏனோ தானோ ஜாயின் பண்ண முடியாது. எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளார வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் புதுசாக கொடுக்குற மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க எஸ்பிஐ பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு தான் உள்ளார வரணும். உள்ளார வந்தது தெரியாமல் அப்படி மாட்டிக்கினாங்கன்னா அப்ளை நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. உங்கள் ஐடி பெர்மனெண்ட்டாக டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யூ லாஸ் யுவர் ஐடி. ஓகேவா? ஸோ ஃபைன். எல்லாமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து அப்கமிங் வீடியோஸ் நிறைய போட போகிறேன். ஏன்னா பிகாஸ் ஒரு சோஷியல் மீடியாவில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி அந்த யூசர் நேம் எடுக்கணும், அந்த யூசர் நேம் சார் கேட்டது எல்லாமே எப்படி ஒரு மெயிலுக்கு அவங்க சார் கொடுத்துருக்கக்கூடிய மெயிலுக்கு நான் எப்படி சென்ட் பண்ணணும், A to Z எல்லாமே அப்கமிங் நான் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பாய் அண்ட் see you all.